Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம சென்டர் ஆக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் சென்டரில் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் இதை வேணும்னா நான் இதை ரைட் ஆக்கலாம். இப்போ நான் ரைட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் இப்போ ரைட்டில் இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணாலும் எடுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி சென்டர், இப்போ மாதிரி நான் சென்டர் அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு சென்டர் ஆக போகுது. பட் என்ன அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம். நான் எங்கே நினைக்கிறேனோ அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வரணும். கரெக்டாக? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களுக்கு சைடில் வரலாம், பட் அது பிரச்சனை இல்லை. எந்த சைடில் வேணால் வந்துக்கலாம். இப்போ இதில் இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பேஜிங் இது கேப்சர் பண்ணல. கரெக்டாக? இது மேலே நான் மவுஸ் வைக்கும்போது எனக்கு என்ன காட்டுது அப்படின்னா ஃபுல் பேஜிங் கேப்சர் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜை இது கேப்சர் பண்ணவே இல்லை. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இது கேப்சர் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ரெக்டாங்குலர் ஷேப், அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இது சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த பாக்ஸோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் போயிட்டு இதில் போயிட்டு வித்து அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஹைட் அண்ட் வித்தில் தான் எல்லாமே இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் இதில் 300 பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸோட சைஸ் நான் பார்க்குறேன். இப்போ நான் இந்த பாக்ஸோட சைஸ் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த பாக்ஸோட சைஸ் சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த சின்னதான சைஸில் அது சென்டரில் இருக்குது. ஓகேவா? சின்னதான அந்த சைஸில் சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் மாடலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இதில் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடல் காட்டும். ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேடிங் அப்படின்றது, அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் தான் உங்களோட கண்டென்ட். ஓகேவா? அந்த பாக்ஸ். ஸோ அப்போ நான் இது மேலே மவுஸ் வச்சாலே காட்டுது, ப்ளூ கலர் தான் அந்த கண்டென்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு பார்டர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு பார்டர் அப்படின்னு பண்ணி நீங்கள் பார்டர் போடலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 பிக்சல் சாலிட். இது ஜஸ்ட் கலர் நேம் தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு பார்டர் ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸோட சைஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த வித்தை நான் போடாமல் இருந்தேன் அப்படின்னா என்னோடய பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. ஸோ இதனால சென்டரில் இருக்குது. இப்போ நான் வித்து போட்டேன் அப்படின்னா இந்த பாக்ஸோட சைஸை நான் சின்னதாக்கிடுறேன். ஸோ இப்போ இது உள்ளே இந்த பாக்ஸ் 300 பிக்சல் தான். இது உள்ளே சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ப்ளூ கலர் உள்ளே இருக்கிறது நம்மளோட கண்டென்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேடிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பேடிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பார்டருக்கும் நம்ம உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த கண்டென்ட், அதாவது இங்கே கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் நடுவில் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் பேடிங். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அந்த பேடிங்கை ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். இப்போ நான் போயிட்டு பேடிங் அப்படின்னு பண்ணி நான் ஒரு 20 பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும், ஓகேவா, நம்ம இப்போ பார்டர் போட்டிருக்கனால நம்ம கண்ணுக்கு தெரியுது. பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்டர் போடாட்டியும் இன்விசிபிளாக அந்த இடத்துல பார்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பார்டருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் அதான் பேடிங். ஓகேவா? இப்போ இப்போதைக்கு நான் பேடிங் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது பேடிங். நெக்ஸ்ட்டு பார்டர். ஸோ இப்போ நம்ம பார்டர் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு காட்டுது. பிகாஸ் நான் 3 பிக்சல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே.
ஸோ அதனால தான் 3 காட்டுது, இல்லைனா எதுவுமே இது இருக்காது. நெக்ஸ்ட்டு மார்ஜின். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது தான் நம்ம நார்மலாக வந்து ஸ்கூலில் நம்ம மார்ஜின்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான். ஜஸ்ட் வந்து மார்ஜின்ஸ் இது ஒரு நம்ம கண்டென்ட் இருக்கிற விஷயத்தில், நம்மளோட கண்டென்ட்ஸில், நம்மளோட ஃபுல் வெப்சைட்டில் இந்த பர்டிகுலர் இந்த பாக்ஸுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஓகேவா? அது டிஃபால்ட்டாக வந்து அது எங்கே வேணால் ப்ளேஸ் ஆக முடியாது, அதுக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜின் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த மார்ஜினில் மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாப்பில் லைட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இது விஷயங்கள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து நம்ம கண்டென்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பேடிங் இருக்குது, அடுத்து பார்டர் இருக்குது, அதுக்கப்புறம் மார்ஜின் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மார்ஜினை பற்றி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதிகமான விஷயங்கள் நிறையா கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மார்ஜின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இதை யூஸ் பண்ணலாம், இதை எப்படி நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மார்ஜின்ஸுங்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போது நான் வந்து போயிட்டு மார்ஜின் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து லெஃப்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்து 20 பிக்சல் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் மார்ஜின் வந்து 200 பிக்சல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டால் எனக்கு வந்து 200 பிக்சல்ஸ் வந்து ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு மார்ஜின் லெவல் டிஃபைன் ஆகிருக்கும். அதாவது வந்து லெஃப்ட்டு, டாப்பு, ரைட்டு, அப்புறம் டவுன். ஸோ இதை மாதிரி வந்து கிளாக் வைஸ் போகும். ஸோ கிளாக் வைஸ் போயிட்டு இங்கே ஒரு 5 மார்ஜின், இங்கே ஒரு 5 மார்ஜின், இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டான வேல்யூ வந்து எல்லா கண்டென்ட்டுமே செட் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம அதை சேஞ்ச் பண்ணுற மூலியமாக அதை நம்ம எப்படி வேணால் நவுத்தலாம். இப்போ நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு போட்டதுக்கு 200 பிக்சல் போட்டதுக்கு எனக்கு 200 பிக்சல் சைடில் நவுந்துச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இதை எப்படி வேணால் நவுத்தலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து மார்ஜின் லெஃப்ட்டுக்கு பதிலாக லெஃப்ட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம். மார்ஜின் டாப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 500 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாப்லேருந்து கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஒரு மார்ஜின் இருக்கும். இப்போ நான் இந்த இதுக்கு போயிட்டு இதில் வந்து கம்ப்யூட்டரில் நான் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக ஒரு மார்ஜின் இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி நம்ம டிஃபால்ட்டாக இப்படி நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ரெஸ்பான்சிவாக இருக்காது. அதாவது நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ பிகாஸ் வந்து நம்ம 200 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதுனால இல்லை 500 பிக்சல் எழுதியிருக்கிறதுனால எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதே தான் இருக்கும். ஸோ மாற்றிக்காது. ஸோ நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மார்ஜின் லெஃப்ட் ரைட்லாம் வைக்காமல் சிம்பிளாக மார்ஜின் 0 அப்படின்னு இப்போ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது பாருங்கள். எனக்கு வந்து டிஃபால்ட்டான வேல்யூவில் இருக்குது. ஓகேவா? இப்போது இது டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் மார்ஜின் 0ங்கிறது பக்கத்தில் ஆட்டோ அப்படின்னு ஒரு இது போட்டேன் அப்படின்னா எனக்கு சென்டரில் இருக்குது. ஸோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 0ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்ஜினில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து மார்ஜின் டாப்பு லெஃப்ட்லாம் யூஸ் பண்ணோம். பட் இது வந்து வெறும் மார்ஜின் கீ. இந்த மார்ஜின் கீழே நம்ம 2 விஷயங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் அண்டு நம்ம டவுன். ஓகேவா? டாப் அண்ட் டவுனில் என்ன மார்ஜின் இருக்குன்னு எனக்கு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், 0 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் எவ்வளோ மார்ஜின் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ 200 பிக்சல் கூட கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படி பாருங்கள். ஸோ 200 லெஃப்ட்டில் மார்ஜின் கிடைக்கிது. பட் நான் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டாப் அண்ட் டவுனில் வந்து 0 மார்ஜினே இல்லை, அதனால 0 டாப்பில் இருக்குது. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் வந்து ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோ கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டரில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். நான் வந்து இதை வந்து என்ன தான் ரெஸ்பான்சிபிள் பண்ணாலும் எனக்கு இது எப்போவுமே சென்டர்லேயே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்போவுமே எனக்கு இது வந்து சென்டர்லேயே இருக்கும். ஸோ இந்த மார்ஜினுங்கிற கீவேர்டு வந்து 2 விஷயங்கள் தான் பண்ணும். ஃபஸ்ட்டு கீவேர்டு டாப் அண்ட் டவுனோட மார்ஜின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்கும். முதல்ல நம்ம அதை செட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டவுன், நெக்ஸ்ட்டு வந்து ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் இருக்கணும்னு கேட்கும். ஸோ இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 0. ஸோ டாப் அண்ட் ரைட்டில் 0 அப்படின்னு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்து போயிட்டு 50 இல்லை 200 இல்லைனா 250 பிக்சலில் கூட போட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஓரளவுக்கு சென்டர் வந்த மாதிரி இருக்கும். இல்லை போயிட்டு நான் இப்போது ஒரு 320 போடுறேன் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு சென்டரில் வரும். பட் இது என்னென்னா இது எல்லா ரெஸ்பான்சிவ் டிசைன்லேயும் எடுத்துக்கும். ஸோ இங்கேருந்து டாப்லேருந்து 350 இப்படி எடுத்துக்கும்.
ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம 0லே வச்சுட்டு இதை நம்ம எடிட் பண்ணாமல் இங்கே போயிட்டு மார்ஜின் டாப் அப்படின்னு பண்ணலாம். டாப்னு பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிக்சல் வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பிகாஸ் அதை நீங்கள் எடிட் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. இதில் போயிட்டு நான் வந்து ஒரு 350 பிக்சல் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது சென்டரில் இருக்குது, பட் ரெஸ்பான்சிவாக இன்னும் வரல. ஸோ ரெஸ்பான்சிவாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போது இவ்வளோ பெரிய இமேஜில் இது ஓரளவுக்கு சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது சென்டரில் இருக்குது. இப்போ இதே நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ண என்ன ஆகும்? இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது கீழே போயிருக்கு. கரெக்டாக? ஏன் கீழே போயிருக்கு அப்படின்னா, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு பாக்ஸ். கரெக்டாக? இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு மேலே இருக்கிற கண்டென்ட் என்னெல்லாம் பார்க்காது. இதுக்கு மேலே ஒரு கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கும். இருக்குது. ஸோ அப்போ அந்த கண்டென்ட்டில் இருந்து எவ்வளோ மார்ஜின் கொடுத்துருக்கோம்? 350 மார்ஜின். 350 டாப் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்டில் இருந்து நான் வந்து 350 டாப் மார்ஜின் அப்படின்னு செட் பண்ணிக்கும். இப்போ நான் சப்போஸ் இந்த மார்ஜினை கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே 0 மார்ஜினால இப்படி இருக்குது. ஸோ நம்ம கண்டென்ட்டில் அந்த மார்ஜினை கொடுத்தோம் அப்படின்னா என்ன எலமெண்ட், இது வந்து என்ன எலமெண்ட்லாம் அது தெரியாது. இது வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், எல்லாமே ஒரு எலமெண்ட் தான். அந்த எலமெண்ட்டில் இருந்து எனக்கு வந்து 350 பிக்சல் டாப் மார்ஜின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெசிஃபை ஆகிக்கும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கீழே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் மாடல். ஸோ இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பேடிங் இருக்குது. இது நம்ம பேடிங் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பேடிங் அப்படின்னு பண்ணி ஸோ இதில் நீங்கள் வந்து 20 பிக்சல்ஸ் போடலாம். ஓகேவா? 20 பிக்சல் போட்டுட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேவா? இப்போது நமக்கு வந்து நல்லா தெரியும் ரெஸ்பான்சிவ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ரெஸ்பான்சிவ்க்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து அது வேறு ஒரு செக்ஷன் வரும். அதில் நம்ம இது வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்குவோம். பட் இப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ் நமக்கு இப்போ முக்கியம் கிடையாது. நமக்கு கம்ப்யூட்டரில் இது பார்க்க எப்படி இருக்கும், இது சென்டரில் வருதா இல்லையா, அதுதான் முக்கியம். ஓகேவா? சென்டரில் இப்போ வருது. பட் இப்படி சென்டரில் வந்தாலும் இப்போ வந்து இந்த ஃபாண்ட் நல்லா இல்லை. ஸோ இந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டான ஃபாண்ட் வருது. இந்த வெப்சைட் மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு ஃபாண்ட் வரல. கரெக்டாக? ஸோ அதான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த பாக்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மார்ஜின்னா என்ன, மார்ஜின் டாப்னா என்ன, ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகேவா? நான் ஏன் இங்கே வந்து 350 பிக்சல் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டு நான் இப்போ 350 px அப்படின்னு இங்கே நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். பட் நான் என்ன சொன்னேன், இது வந்து டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சாரி இதை நான் வந்து ஒரு 4 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டாப்லேயும் வருது, கீழேயும் வருது. ஓகேவா? அதாவது இது வந்து டாப் அண்ட் பாட்டம். ஓகேவா? இப்போ நம்ம மார்ஜின் டாப்புன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப்பில் மட்டும்தான் வந்து அந்த மார்ஜின் நம்ம எவ்வளோ பிக்சல் கொடுக்குறோமோ அது வந்து டிஃபைன் ஆகும். பட் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இது டாப் அண்ட் பாட்டம். ஓகேவா? அதாவது டாப் அண்ட் கீழே டவுன். ஸோ ரெண்டுக்குமே ஸ்பெசிஃபை ஆகும் 10 அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வந்து அப்படி வேணாம், நமக்கு வந்து மேலே மட்டும் 10 இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இங்கே நம்ம 0 கொடுத்துட்டு இங்கே மட்டும் போய் 350 அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு மேலே மட்டும்தான் டாப் இதாக இருக்கும், தவிர கீழே வந்து எந்த ஒரு மார்ஜினுமே ஸ்பெசிஃபை ஆகிருக்காது. ஓகேவா? இப்போ நான் வந்து இது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 10 பிக்சல் நான் பண்ணிட்டேன். ஓகேவா? 10 பிக்சல் நான் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் கீழே போயிட்டு வேறு H2 போடுறேன். ஓகேவா? H2 அப்படின்னு பண்ணி இதை வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது இங்கே இருக்குது. ஓகேவா? இது இங்கே இருக்குது. ஓகே. இப்போ இதில் நான் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் வைக்கிறேன். வச்சேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்துருச்சு. ஓகேவா? இது ஓகே, இது கீழே வந்துருச்சு. பட் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற கேப் பாருங்களேன். இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த கேப் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். பேடிங் போனேன் அப்படின்னா இந்த மார்ஜின்ஸ் பாருங்கள். ஸோ சுற்றி கீழேயும் இருக்குது, டாப்லேயும் இருக்குது, பாட்டம்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக சுற்றி இருக்குது. இப்போ நான் சப்போஸ் நான் இதை போயிட்டு 0 ஆக்கிட்டு 0 பிக்சல் ஆகிட்டு நான் மார்ஜினை டாப்பில் மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா டாப்பில் மட்டும் 100 பிக்சல்ஸ் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்களா
கீழே வந்து மார்ஜினே இல்லை. கரெக்டாக இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜினே கிடையாது, டாப்பில் மட்டும்தான் மார்ஜின் இருக்குது, கீழே 0ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக யூஸ் பண்ணுறோம். இல்லைனா நம்ம வந்து இதோட சேர்த்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இது வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட பேஜ் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த இந்த மார்ஜினோட கான்செப்ட், இந்த பாக்ஸ் மாடலோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம்.